அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்திருக்கிற கமெண்ட் செக்ஷன் தான் படித்து அதுக்கு உண்டான ரிப்ளை கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ பயோமெட்ரிக் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணேன், இப்போ பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய முடிவு தான். சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து கேஒய்சி ப்ராப்ளம் வந்து எங்கேயுமே வராது. ஸோ அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நேம் கரெக்ஷனும் மற்ற ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, ஐ மீன் இந்த நேம் சேஞ்ச் இப்போ பண்ணலாமா இல்லை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிட்டு பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதனால் என்னுடைய சஜஷன் வந்து பார்த்தா பயோமெட்ரிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேஒய்சியில் எந்த ப்ராப்ளம் வராது. அதனால் நேம் கரெக்ஷனும் அட்ரஸ் கரெக்ஷனும் டேட்டா பர்த் கரெக்ஷனும் இமீடியட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7 டேஸ்க்கு முன்னாடி நான் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐஎம் பாலான்னு சொல்லிட்டு, டேட்டா பர்த்து டிஓபி லிமிட் கிராஸ் எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறதுன்ட்டு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம அதுக்குண்டான லிங்க் வந்து நம்ம இவருக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதை நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% மாறுது. நிறைய பேர் மாற்றிட்டு இதுலேயே ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கமெண்ட் பாருங்கள், கண்டிப்பாக மாறுது. பயோமெட்ரிக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பயோமெட்ரிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் லிமிட் ஆனாலும் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சுட்டு அப்டேட் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாறும். அதை வந்து மெயில் வந்து போடணும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். வேணால் உங்களுக்கு கூட அந்த லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அந்த ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் வந்து வெரிஃபை ஆகிற மாதிரி கியூஆர் கோடோடு இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். மேனுவல் பர்த் சர்டிஃபிகேட் வந்து இப்போ வாங்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதனால் வந்துட்டு மேனுவல் பர்த் சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் வெரிஃபை ஆகிறதோ இல்லை ஆன்லைன் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக கிராஸ் லிமிட்டு முடிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்.